500 ரூபாய் கேட்ட உனக்கு இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்கிறா தம்பி. என்னது போன் அடிச்சா போன் எடுக்கிறானா? பறக்கி போயிடா இருக்க. ஒரு வேலை சொல்லிவிட்ட ஒழுங்கா செய்யறானா? எங்க போய் ஒளிஞ்சான்னு தெரியலையே. டேய், போன் அடிச்சா போன் எடுக்க மாட்டியாடா? போன்ல சார்ஜ் இருந்தா எடுக்க முடியாது. சரி, அதெல்லாம் விடு. போன காரியம் எப்படி சக்சஸ் ஆச்சா? எத்தனை பேர்ட்ட நீ பாக்கெட் அடிச்ச? ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அடே 3 பேர்கிட்ட பாக்கெட் அடிச்சேன். 3 பேர்கிட்ட அடியும் வாங்கியிருக்கேன். நல்ல வேலை, கையில காலை பிடிச்சி போலீஸ்ல இருந்து தப்பிச்சிருக்கேன். என்னடா தொழில் கத்து வச்சிருக்கிற? ஒரு வருஷமா என் கூட இருக்கிற. எப்படி ஒருத்தங்கிட்ட இருந்து பாக்கெட் அடிக்கிறது இது கூட தெரியாது. சே, ஒன்னையெல்லாம் நம்பி நான் எப்படி தொழிலுக்கு விடுறது? டேய், இதை பாரு, நம்முடைய கொள்கை என்ன? வேலைக்கு போகக்கூடாது, அடுத்தவனை ஏமாத்தி பாக்கெட் அடி வழிப்பறி பண்றதா நம்முடைய வேலை. இதை கூட நீ கரெக்டா பண்ண மாட்டேன்னு சொன்னா என்னடா சொல்றது? ஒண்ணு அது சரி, வயிறு ரொம்ப பசிக்குது, ஏதாவது வழி இருக்கா? இங்க யார்கிட்ட என்ன இருக்கு? எனக்கிட்டே இன்னைக்கு பார்த்து எவனுமே வந்து மாட்ட மாட்டாங்கிறான். டேய், அதை பாரு, அதோ ஒருத்தன் வரான். இதை பாரு, அவனை நான் ஜஸ்ட் இடிக்கிற தெரியாதனமான இடிக்கிற மாதிரி இடிச்சு அவன் பாக்கெட்ல இருந்து பர்ஸை நான் அடிக்கிறேன். அந்த டெக்னிக்ல நீ ஒன்று பார்த்து வச்சு. ஆகா, சாரி சார், ஐ எம் சாரி. நான் தான் மொபைல் நோண்டிட்டு வந்தேன். இல்ல சார், நான் தான் உங்களுக்கு இடிச்சேன். டேய் சுந்தர், டேய் ரமேஷ், டேய் எப்படிடா இருக்க? இதோ நல்லா இருக்கேன்டா. நீ எப்படிடா இருக்க? நம்ம அன்னைக்கு இருந்த போல தான்டா இன்னைக்கு இருக்கேன். பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டடா. ஆமா, டேய் என்னோட கிளாஸ்மேட்டடா. அப்படியானே? என் கூட 1ஆம் கிளாஸ்ல இருந்தே படிச்சவன். ஆமா, நீ எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. எங்க இருக்க? நான் துபாயில இருக்கேன். இப்ப லீவ் ஊருக்கு வந்திருக்கேன். அப்படியாடா? நீயாவது நல்லா இருடா, நல்லா இருக்கு. நீயும் நல்லா தான்டா இருப்ப. எங்கடா வேலையே கிடைக்கல, இவனும் பொண்ணும் கொடுக்கல, நான் என்ன பண்ண முடியும்? கிடைக்கும்டா, பொண்ணு கிடைக்கும். நல்லா ப்ரேயர் பண்ணு, சரியா? கிடைக்க நேரம் கிடைக்கட்டும்டா. சரி, நீ சந்தோஷமா இருக்கல்ல? நான் சந்தோஷமா இருக்கேன்டா. சரி, கொஞ்சம் டைம் ஆகுது, நான் கிளம்பட்டுமா? கிளம்பு கிளம்பு. ஒரு நிமிஷம்டா. ஓம் பஸ் எதுக்குடா எனக்கு? டேய், இது உன்னோட பறிச்சுட்டான்டா. என்னோட பர்ஸா? டேய், உன்னை இடிக்கும் போதே நான் அதை அடிச்சு மாத்திட்டேன். டேய், ஸ்கூல் படிக்கும் போதே உள்ள அந்த திருட்டு புத்தி உன மாறல இல்லைன்னா? பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அது வரும். கை வந்த கலடா. டேய், இனியாவது விட்டு தள்ளடா. அதை எல்லாம் நல்ல மாதிரி ஒரு வேலையை பாரு. முயற்சி பண்றேன். சரி, நான் கிளம்பட்டுமா? ஒரு ஒர்க் இருக்குடா. சரி சரிடா. டேய், டேய் கையில மோதிரம் போடு. ஆமா, அப்ப வேண்டாம், ஓ மோதிரம் என் கையில வந்துரும். சரிடா, பார்த்த ரொம்ப சந்தோஷம். சரிடா, ஓகே ஓகே. டேய், அது என்னோட ஃப்ரெண்டுடா. என்னடா யோசிக்கிற? இல்ல, எப்படிடா ஒன்னால மட்டும் முடியுது? லைட்டா ஒரு இடிதான் இடிச்சு அதுக்குள்ள பர்ஸ் அடிச்சு மாத்திட்ட. அதான்டா அந்த சுந்தரோட டெக்னிக். இதையும் ஒரு அனுபவபூர்வமா செய்தா எல்லாம் கிளியரா சக்சஸா பண்ணிடலாம். சரி, அதுக்கு எடுத்த பர்ஸையாவது வச்சிருக்கலாம்ல. வயிறு வேற ரொம்ப பசிக்குதுடா. அவன் ரொம்ப பாவன்டா, போட்டுடா. அவன் பர்ஸ் அவன்கிட்ட கொடுத்துட்டேன், அதனாலதான் கொடுத்துட்டேன். சாப்பாடுக்கு என்ன வழி? ஒன்னும் கவலைப்படாத, எல்லாத்துக்கும் ஒரு வழி உண்டு. அதோ ஒருத்தன் வர்றான். டேய், நீ கையில காசு வச்சிருக்கியா? ஒரு 20 ரூபா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 20 ரூபாய அவன் கண்ணில் படும்படியா அந்த ரோட்ல நீ போடு. பாக்கி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். எப்படி அவனுக்கிட்ட பாக்கெட் அடிக்கிறேன் நீ உனக்கு பாத்துக்க. சரிண்ணா, சரிண்ணா, சரி. எப்படி அடிச்ச பாத்தியா? பாருங்க. வெறும் 10 ரூபா வச்சிருக்காண்டா. 20 ரூபா எடுத்துட்டு 10 ரூபா நமக்கு நஷ்டம். அண்ணே, ரொம்ப பசிக்குது, இப்ப என்னண்ணே பண்றது? டேய், இனி பாக்கெட் அடிக்கிற வேலையே வேண்டாம். நம்முடைய பிளானை மாத்துவோம். அண்ணே, இந்த மோதிரத்தை வச்சுட்டா எவ்வளவு நேரம் வேலை காட்டுனீங்க? அண்ணே வாங்கண்ணே, அடை வச்சு சாப்பிடுவானே. இங்க போடுறா. டேய், இதை அடை வைக்க போனா போலீஸ்காரன் நம்மளை பிடிச்சுக்குவான். ஏண்ணே? டேய், இது கவரிங் மோதிரம்டா. ஃபேன்சி கடையில இருந்து 10-25 ரூபாய் வாங்குறது. இந்த பாரு, இந்த மோதிரத்தை வச்சுக்கிட்டு 10,000 ரூபாய் நாம சம்பாதிக்கிறோம். அது எப்படிண்ணே? அதான் அந்த சுந்தரோட டெக்னிக். டேய், அத பாரு, ஒருத்தன் வர்றான். இந்த மோதிரத்தை அவனை வச்சு நாம 10,000 ரூபாய் சம்பாதிப்போம். நான் சொல்ற மாதிரி நீ கரெக்டா கேட்டா போதும். சரி. ஓகேயா?
சார் வணக்கம். வணக்கம் சார் இந்த ராஜலட்சுமி கல்யாண மண்டபத்துக்கு எங்க போகணும், எப்படி போகணும்? ராஜலட்சுமி கல்யாண மண்டபம் தானே. ஆமா. இப்படி நேர போய் ரைட்ல திரும்பினீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 அடி போனா போதும். வலது சைடுல இருக்கு பெரிய மண்டபம் சார். சரி. ஆமா, அது யாரு கல்யாணம்? எனக்கு ஃப்ரெண்டோட பிள்ளைக்கு கல்யாணம். அப்படியா சார்? போங்க, கரெக்டா போங்க சார். வலது சைடுல கொஞ்சம் ஓகே சார், ஓகே ஓகே தேங்க்ஸ். சார் ஒரு மினிட் இங்க பாருங்க. நம்ம போகும்போது நம்முடைய பொருளை நாங்க கண்டிப்பா பத்திரமா பாதுகாக்கணும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஆனா நீங்க பாதுகாக்கலையே. ஏன் அப்படி என்ன? நீங்க நடந்து போகும்போது உங்க மோதிரம் கையில இருந்து உருவி கீழே விழுந்தது. நான் ஒரு ஜென்டில்மேனா இருக்கிறதுனால தான் இதை எடுத்து உங்ககிட்ட தரேன். இதை வேற எவனாவது பார்த்தான்னா கொண்டு போயிருப்பான். நான் மோதிரம் போடியதே இல்லை சார். என்ன சார் சொல்றீங்க? உங்க கையில இருந்த உருவி தான் அந்த மோதிரம் கீழே விழுந்தது. இது உங்களுக்குள்ள தான் சார். ஐயோ, இது எனக்கு இல்லை சார். நான் மோதிரம் போடியதே இல்லை. இல்ல சார், உங்க கையில இருந்தா சார் கீழே தவறு கீழே விழுந்தது. இல்லை சார், நான் மோதிரம் போடியதே இல்லையா சார்? நான் ஒரு ஜென்டில்மேன் சார். எனக்கு அடுத்த ஆளுடைய பொருள் தேவையில்லை. கொஞ்ச நேரம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். உனக்குள்ள நீ சொல்ற, அவருக்குள்ள அவரு சொல்றாரு. எடுத்தா தாங்க இங்க. எதுக்கு? உனக்கா? சும்மா ஒண்ணு தரண்டா. இப்ப காசு தரேன். எவ்வளவு தருவா? 4000 தரேன். 4000 ரூபாய்? ஒரு பவுனுக்கு மோதிரம் அவனுக்கு 4000 ரூபாய் கொடுக்கணும். போகுதா? ஏய், வேற ஒண்ணு சொல்லு. இந்த பாரு, 5000 ரூபாய் தந்தா நான் ஸ்பாட்ல உனக்கு தரேன். 5000 நம்ம தரு. 4500 தரேன். 4500 ஆமா. நடக்காது. நடக்காது. போ போ போடே. விளங்கு பாருங்க, இன்னைக்கு பவுன் விற்க விலை உங்களுக்கு தெரியுமா? ஒரு பவுன் விலை. ஒரு பவுனு 4000 கொடுக்க வேண்டாம் சார். 4000 ரூபாய் அவனு கொடுப்பானா சார்? நான் 4000 ரூபாய் தரேன் சார். எனக்கு தருங்க சார் அந்த மோதிரத்தை. அது சரி. அவன் டிமாண்ட் வச்ச உடனே நீ கேட்கறியா? யோ, உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் இது உன்னுடைய மோதிரம் எடுத்துக்கான்னு. ஆமா சார், எனக்கு மோதிரம் இல்லை. இருந்தாலும் பவுனுன்னு சொல்லுதே இத பார்த்தீங்களா? பாரு, 7000 ரூபாய் தந்தா உனக்கு நான் தரேன். 7000மா? ஆமா, 7000 ரூபாய் தந்த மோதிரம். ஒரு பவுன் மோதிரம் யா. ஒரு பவுன் நான் என்ன விலைக்கு தெரியும்? அவன் 3000 தானே தரேன். அதான் அவனுக்கு கொடுக்கல இல்ல, விரட்டி விட்டுட்டோம் இல்ல. 7000 ரூபாய் முடியுமா? எங்க நான் ஸ்பாட்ல உனக்கு தந்துட்டு போறேன். சரி, 7000னா ஓகே, நான் தரேன். அண்ணே 5000 கொண்டு வந்துட்டு ஃப்ரெண்ட் வாங்கிட்டு வரேன். தாங்கண்ணே தாங்கண்ணே. போடா போடா. அவர் 7000 ரூபாய் நான் விலை முடிச்சாச்சு. என்னண்ணே நீங்க எப்படி? ஏய், இந்த பாரு, 8000 ரூபாய் தந்தா தரலாம். அவர் 7000 முடிச்சாச்சு. 8000 எனக்கு கொஞ்சம் ஓவரா இருக்குண்ணே. ஓவர் தான். சரி சரி, ஃப்ரெண்ட் வாங்கிட்டு ஓடி வரேன். ஓடியா ஓடியா. இல்ல, அவர் வரட்டு வந்த பிறகு வேண்டாம். 7000 ரூபாய் வச்சிருங்க. அவர் வரட்டு வந்த பிறகு வச்சிருங்க. நல்ல சூப்பர் மோதிரம் சார். அண்ணே எப்படி எப்படி நீங்க எப்படி? இது அந்த சுந்தரோட டெக்னிக். வாங்கடு பசங்களோட போடு. எப்படி 25 ரூபாய் கவரையின் மோதிரத்தை கொடுத்து எப்படி ரொம்ப கில்லாடிதானே. என்னடா இதோட நம்ம விட்டு விடக்கூடாது. இன்னைக்கு நம்ம ராசியான ஒரு நாள். அடுத்தது இதோட பெருசா அடிப்போம். அடிபோடு அடிபோடு. அத பாரு, 2 பொம்பளைங்க வந்துட்டு இருக்கு. இந்த பெருசா லம்ப அடிப்போம். எப்படின்னு? அதுக்கு வழி இருக்குடா. அண்ணே மாலை இது எங்க இருந்தானே? டேய், இது ஒரிஜினல் மாலை கிடையாது. கவரிங் கடையில இருந்து வாங்கின கவரிங் மாலை. வெறும் 60 ரூபா தான். இதை வச்சு என்னென்ன பண்ண போறீங்க? டேய், இந்த கவரிங் மாலையை வச்சு அந்த பொண்ணுகிட்ட இருந்து எப்படி 15000 ரூபாய் கறக்கிறேன்னு நீ ஒண்ணு பாரு. எல்லாம் அந்த சுந்தரோட டெக்னிக்கடா. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு. சரி சரி. எஸ்கியூஸ் மீ மேடம். என்னது எஸ் கிஸ்ஸா? சாரி, டங்க் ஸ்லிப் ஆயிட்டு. எஸ்கியூஸ் மீ மேடம். மேடம், நம்முடைய பொருளை எப்பவுமே நீங்க பாதுகாப்பா வச்சுக்கணும். ஆனா நீங்க பார்க்க தவறிட்டீங்க. என்ன சொல்றீங்க? இத பாருங்க மேடம், இந்த மாலை வந்து நீங்க நடந்து போகும்போது உங்க கழுத்துல இருந்து உருவி கீழே விழுந்தது. நான் மாலை எல்லாம் போட மாட்டேனே. இல்ல மேடம், உங்க கழுத்துல இருந்து உருவி கீழே விழுந்தது. இத பாருங்க, நான் ஒரு ஜென்டில்மேனா இருக்கிறதுனால தான் நான் எடுத்து உங்ககிட்ட தரேன். இதே மாலை வேற யாருக்காவது கையில கிடைச்சினா என்ன ஆகும் சொல்லுங்க? என்ன ஆகும்? கொண்டு போயிருவாங்க. இது உங்க மாலையா? இல்ல, நானும் போட மாட்டேன். பாத்தீங்களா, இது உங்க மாதிரி தான். உங்க கழுத்துல தான் உருவி கீழே விழுந்தது. ஓ அப்படியா? ஆமா ஆமா. பொண்ணு, இந்த மாலை உன்னுடையதா? இல்ல. இல்லையா? அப்பஞ்சேடு. அது சரி மிஸ்டர், நானும் 1/2 மணி நேரமா பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த மாலை கீழே கிடந்தது. யாராவது அதோட சொந்தக்காரங்க எடுத்துட்டு போவாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எடுத்து வச்சிருக்கிறீங்க. ஆமா, மாலையில எனக்கும் பங்குண்டு கொடு. அது சரி. இந்த மாலை கீழே கிடந்தத நான் தான் எடுத்தேன். அப்ப எனக்கு தான் இல்ல பங்கு. நீ பார்த்துட்டு இருந்தோம், உனக்கு எப்படி பங்கு கிடைக்கும்? ஐயோ, எனக்கும் பங்கு இருக்கியா? குடியா? போயா. இந்த பாரு, ஒரு பொண்ணு 1000 பேர் பார்க்கறான். ஆனா தாலி கட்டுறவனுக்கு மட்டும்தான் அதுக்கு உரிமை இருக்கு. அதனால இந்த மாலை நீ பார்த்தாலும் அந்த மாலையை எடுத்தது நான் தான். அதனால அந்த மாலைக்கு நான் தான் உரிமைக்காரன்.
மேடம் மேடம் நீங்களே சொல்லுங்க மேடம், இந்த செயினை நான் தானே முதல்ல பார்த்தேன், அப்ப எனக்கும் கூட பங்கு இருக்குதானே? ஆமா அவர் தானே பார்த்தாரு. பாத்தீங்களா? அது சரி, பார்த்த உடனே எப்படி பங்கு கொடுக்க முடியும்? பார்த்தா எடுக்கணும் ஐயா. ஐயோ. இந்த மாலையை எடுத்தது நான், அப்ப யாருக்கும் பங்கு கொடுக்க முடியாது. ஐயோ, ஒரு 10,000 தாரேன்டா தாங்கய்யா. அது கிடைக்கான்னு சொன்னவில்லை. சரி, நமக்கு அந்த ஜுவல்லர் கடைக்கு போவோம், அங்க போய் வித்து நமக்கு பாதி பாதி எடுப்போம். அதுலயும் ஒரு குழப்பம். இந்த மாலையை ஜுவல்லரி கடையில கொண்டு போனா ஜுவல்லரிக்காரர் இந்த செயின் அத்திருக்கிறத பார்த்தா நாம இங்க இருந்தோ அடிச்சு மாத்திட்டு வந்ததுன்னு நினைப்பான். அப்புறம் போலீஸுக்கு சொல்லி கொடுப்பான். அது பெரிய பிரச்சனை ஆகும். அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்ப என்ன பண்றது? சரி, யாராவது ஒரு 15,000 ரூபாய் தந்தா அந்த மாலையை கொடுத்துட்டு போலான்னு பார்த்தா யாரு 15,000 ரூபாய் தருவா? அக்கா கிறுக்கு பயனோட இருக்கானுவ 3 பவுன் மாலையை 15,000 ரூபாய்க்கு விற்காங்க. நீ குழுவில் இருந்து எடுத்த பைசையை கொடுத்து அந்த மாலையை நமக்கு வாங்குவா, நமக்கு லாபம் கிடைக்கும். ஆமா சரி தங்கச்சி. ஹலோ சார், இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனைனா எங்களுக்கு ஒரு 15,000 ரூபாய் தந்தா அந்த மாலையை கொடுத்துட்டு போலான்னு பார்த்தா சரி இவனுக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுத்துட்டு அவனை கலத்தி விடலாம். அதுக்கு யாரு 15,000 ரூபாய் தருவா? 15,000 ரூபாய் தந்தா இந்த செயின் எங்களுக்கு தருவீங்களா? ஆமா தருவேன். உங்கள்கிட்ட 15,000 ரூபாய் இருக்கா? ஆமா குழுவில் இருந்து எடுத்த 15,000 ரூபாய் இருக்கு. சரி, உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு. சரி கொடுங்க, நான் தந்துட்டு போறேன். 3 பவுன் எவ்வளவு ரூபா விற்கும் தெரியாத? மாலையை பாரு. அப்புறம் மேடம் அந்த மாலை ஒரு நிமிஷம் கொடுங்க. இந்த மாலை உங்க கழுத்துக்கு சூப்பரா இருக்கும். கொஞ்சம் இப்படி வரங்க மேடம், இப்படி சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. ஒரு லாக்கெட் மட்டும் போட்டீங்கன்னு வச்சுங்க, நடிகை போல இருப்பீங்க. டேய், இப்போ உனக்கு பாக்குறது எப்படிடா இருக்கு? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கு. இந்த மேடம் கொண்டு போங்க. அப்புறம் மேடம் வேற ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல ஆகல. இல்ல எனக்கும் ஆகல, நான் சிங்கிளா தான் இருக்கிறேன். உங்க அபிப்பிராயம் எப்படி? நீங்க சிங்கிளா இருக்கே தான் நல்லது. ரொம்ப சிரிக்காதடா. டேய், அந்த பொண்ணு சொன்னது அர்த்தம் உனக்கு புரியலையா? என்ன மாதிரிப்பட்ட ஒரு அழகான இளைஞனை கல்யாணம் பண்ணிக்க போற தகுதி எனக்கு இல்லைன்னு அவ சொல்லிட்டு போறான். அதுக்கு இதான்டா அர்த்தம். டேய், பணம் இருக்கு, வாடா என்ஜாய் பண்ணுவோம். டேய், எப்படி ஐடியா? டேய் ஆனாலும் நீ பலே திருடம் தான்டா. வெறும் 100 ரூபா கவரிங் நகையை வச்சுட்டு 22,000 ரூபா சம்பாதிச்சிருக்க. பலே கில்லாடி தான். இதுதான் அந்த சுந்தரோட டெக்னிக். இதை பார்த்து நீ படிக்கணும்டா. டேய், இந்த மாதிரிப்பட்ட ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் நம்மள மாதிரிப்பட்ட ஏமாத்துக்காரங்க பிழைச்சிக்கிட்டே இருக்கலாம்.